தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும். தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி. உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். தஞ்சை பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் 136ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் ஞானபீட விருதாளர் கவிப்பேரரசு வைரமுத்து, தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் புரட்சி கவிஞரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புரட்சி கவிஞருடைய படைப்புகளை, அவருடைய கருத்துக்களை நாடெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் 65 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அடுத்த ஓராண்டிற்குள் 65 சொற்பொழிவை நடத்த வேண்டும். தொடர்ந்து அதை செய்து பெரிய புத்தகமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என பகுத்தறிவாளர் கழகம் சார்பில் நடைபெற்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த நாள் விழாவில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆற்றிய உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. மேலும் தமது உரையில் தந்தை பெரியாரின் பாராட்டை பெற்றவர்கள் என்றைக்கும் வீழ்ந்தவர்கள் அல்ல, எழுந்தவர்கள் தான் எனவும், புரட்சி கவிஞரை தவிர தந்தை பெரியார் வேறு யாரையும் பாராட்டியது கிடையாது. மேலும் தமது உரையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனை பற்றிய பல்வேறு அரிய தகவல்களை தனது உரையில் எடுத்து கூறினார். மே 1 தேதி மேதினி எங்கும் கொண்டாடும் தொழிலாளர் தம் உரிமையாம் 8 மணி நேர வேலை மட்டுமே என்ற மனிதாபிமான கோரிக்கை வெற்றி பெற்ற திருநாள். பல்வகையிலும் தொழிலாளர்களின் மக்களின் உரிமைகள் பறிப்பு பன்னாட்டு முதலாளிகளாலும் பிறவி முதலாளிகளாலும் சுரண்டப்படுவதை எதிர்த்து விழிப்போடு இருந்து அவர்களது வாழ்வில் விடியலை கொண்டு வந்த நாள். திராவிடர் இயக்கமும் தந்தை பெரியாரும் தொடக்கத்திலேயே மே தினத்தை கொண்டாடியதை எவரே மறுப்பர். தொழிலாளியை பங்காளியாக பார்க்கும் இலக்கு நம்முடையது என்பது முக்கியம். அனைவருக்கும் மேனாள் வாழ்த்துக்கள் என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் வாழ்த்து செய்தி இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. ஒன்றிய பிஜேபி அமைச்சரின் மூடத்தனமான பேச்சு கருத்து என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. கோடை காலத்தை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் பல்வேறு வகையான கருத்துக்களை தெரிவிப்பர். ஆனால் ஒன்றிய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கோடை வெப்பத்தை தணிக்க ஒரு வினோதமான ஆலோசனையை வழங்கியிருக்கிறார். அது என்னவென்றால், பாக்கெட்டில் ஒரு பெரிய வெங்காயத்தை வைத்து கொண்டால் குளிர்ச்சியாக இருக்கும். இது கோடை காலத்தை தணிக்கும் ஒரு டெக்னிக் என தெரிவித்துள்ளார். அமைச்சரின் இந்த வெங்காய ஏசி தத்துவத்தை மருத்துவர்கள் முற்றிலுமாக மறுக்கின்றனர். வெங்காயத்தை பாக்கெட்டில் வைப்பதற்கும் உடல் வெப்பத்தை குறைப்பதற்கும் எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லை. வெயிலில் இருந்து தப்பிக்க தண்ணீர் குடிப்பது மற்றும் பருத்தி ஆடைகள் அணிவது மட்டுமே சரியான வழி என அவர்கள் அறிவுறுத்துகின்றனர். பிரதமர் மோடி முதல் பிஜேபியில் உள்ள பிரபலமானவர்கள் எல்லாம் விஞ்ஞானத்திற்கு விரோதமாக வாயில் வந்ததையெல்லாம் உலருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். விநாயகனின் தலை பொருத்தப்பட்டது பண்டைய இந்தியாவில் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைக்கு ஆதாரம் என்று அறிவியல் மாநாட்டிலேயே பிரதமர் மோடி பேசினார் அல்லவா? பசுவின் மூத்திரம் உடலுக்கு மிக மோசமான பாதிப்பை உண்டாக்கும் என்பது மருத்துவ ஆய்வில் நிரூபணமான ஒன்று. மேனாள் கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவியலை விட ஜோதிடம் உண்மையானது என்றார். போகிற போக்கை பார்த்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள அறிவியல் மனப்பான்மையையும் சீர்திருத்த உணர்வையும் வளர்க்க வேண்டும் என்ற 51AH பிரிவையே நீக்கிவிடுவார்களோ, வெட்கக்கேடு என்று இன்றைய தலையங்கம் விடுதலையில் வந்துள்ளது. 5 மாநில தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரப்போவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒன்றிய அரசை சாடியுள்ளார். மகாராஷ்டிராவில் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு மராத்தி கட்டாயம், சோதனையில் ஈடுபட குழு அமைப்பு. மேற்கு வங்க தேர்தலில் 93% வாக்குப்பதிவு. வன்முறை முறைகேடு புகார்களுக்கு இடையே முடிந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல். தஞ்சை வெள்ளத்தில் பெரியார் பிஞ்சுகள் நடத்தும் பழகு முகாமின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் தமிழ் மொழியின் தொன்மையை, பரிணாம வளர்ச்சியை, அருமையை சமூக செயற்பாட்டாளர் இனியனின் 7 சிரிப்பு விளையாட்டு பெரியார் பிஞ்சுகளின் நெஞ்சம் கவர்ந்த விளையாட்டாக மாறிவிட்டது என 3ஆம் நாள் நிகழ்ச்சி குறித்து இன்றைய விடுதலையில் பல்வேறு படங்களுடன் செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஆஸ்திரேலியாவின் இதழியல் துறையை பயன்படுத்த பிரபல தொழில்நுட்ப நிறுவனங்களான மெட்டா, கூகுள், டிக்டாக் போன்றவை தங்களின் நியாயமான பங்கை உள்ளூர் நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும் என
ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்குரிய பணத்தை செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் போர், அதிபர் டிரம்புடன் 90 நிமிடங்கள் புதின் அவசர ஆலோசனை. மீண்டும் போர் வெடித்தால் உலகம் தாங்காது என எச்சரிக்கை. அரசுடனான முரண்பாடுகளுக்காக கல்வி உரிமை சட்டம் சேர்க்கையை மறுக்கக்கூடாது. பள்ளிகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். தமிழ்நாடு தேர்தல் இறுதி வாக்குப்பதிவு விவரம் வெளியிடுவதில் தாமதம். தேர்தல் ஆணையம் மீது அரசியல் கட்சிகள் கண்டனம். மே மாதத்திற்கான 2.5 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும். தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஏற்க கர்நாடகாவுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. சென்னை குடிநீர் தட்டுப்பாட்டை தவிர்க்க நடவடிக்கை. சோழவரம் ஏரியிலிருந்து புழல் ஏரிக்கு நீர் திறப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மே 4 வாக்கு எண்ணிக்கை. 234 தொகுதிக்கும் வெளி மாநில IAS அதிகாரிகள் நியமனம். சென்னை மாநகராட்சி பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக தரம் உயர்த்தப்பட்டதால் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பு. தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு ரூபாய் 17,307 கோடி மானியம். மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் தனது உருவ பொம்மையை எரிக்கும் போராட்டத்தின் போது தீக்காயமடைந்த பாஜக பெண் சட்டமன்ற உறுப்பினரை சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தது அரசியல் வட்டாரத்தில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்தமான் பயணம். பழங்குடியின தலைவர்களை சந்தித்து ராகுல் காந்தி ஆலோசனை. கிரேட் நிக்கோபார் திட்டம் குறித்து கவலை. சென்னையின் 51 கிலோமீட்டர் நீள கடற்கரை பகுதியை மேம்படுத்துவதற்காக 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட சென்னை கடற்கரை மறுசீரமைப்பு மற்றும் புத்துயிரூட்டும் திட்டம் அதிகாரப்பூர்வமாக கைவிடப்பட்டுள்ளது. இராணுவத்திற்கு அதிக செலவு. நாடுகளின் பட்டியலில் 5வது இடத்தில் இந்தியா உள்ளது. மே 1 முதல் சமையல் எரிவாயு சிலிண்டர் LPG விலைகள் மீண்டும் உயர்த்தப்படலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே வீட்டு பயன்பாட்டிற்கான 14.2 கிலோ LPG சிலிண்டர்களின் விலை ரூபாய் 60 உயர்த்தப்பட்டது. வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் 19 கிலோ சிலிண்டர்களின் விலையும் ஒரே மாதத்தில் பலமுறை உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் மே 1 அன்று சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை மேலும் உயர்த்தப்படலாம் என கூறப்படுகிறது. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள், அறிவியல் அரங்கம் பகுதி இடம்பெற்றுள்ளது. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.